ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளிவந்த ஜட்டதாரா அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் இப்போதைக்கு தெலுங்கு மற்றும் ஹிந்தியில அவைலபிளா இருக்கு. கூடி சீக்கிரம் தமிழ்ல டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, முன்ன ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்னு செல்வ செழிப்போட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு மக்கள் செல்வ செழிப்போட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கு அவங்க செல்வத்தின் மேல அவங்களுக்கு பயமும் இருந்திருக்கு. ஏன்னா திருட்டு கும்பல் ஊருக்குள்ள பூந்து சூறையாடுறது, அந்த செல்வங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக மக்களை கொலை பண்றதுன்னு பல அதிர்ச்சி சம்பவங்களை இந்த திருட்டு கும்பல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்மளோட செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமானுஷ சக்தியை உருவாக்கி பாதுகாக்கக்கூடிய வேலையை ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசாசை உருவாக்கி இந்த செல்வங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கான வேலையை ஒப்படைக்கிறாங்க. காலங்கள் கடந்துருச்சு, இன்றைய காலகட்டத்துக்குமே நம்ம வந்துட்டோம். ஆனாலுமே அந்த பிசாசு முன்னொரு காலத்துல வாழ்ந்த மக்களுடைய தங்கம், வைரம், வைடூரியங்களை எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த தங்கம், வைரம், வைடூரியங்கள் அடங்கிய அந்த தங்க புதையலை எடுக்கிறதுக்கு இந்த காலத்திலயும் சில பேர் முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேரலா இன்னொரு ஸ்டோரியும் பார்ப்போம். ஸோ சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய விரைவில் இந்த சேனல் 100K ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவைப்படுது. ஸோ திரண்டு வாரீர், ஆதரவு தாரீர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தொடங்குதுங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் செல்வ செழிப்போட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட தங்கம், வைரம், வைடூரியன்னு சொல்லிட்டு செல்வத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. ஒட்டுமொத்த கிராமமுமே செல்வ செழிப்போட இருந்திருக்குதுங்க. எந்த அளவுக்கு செல்வ செழிப்போட இருந்ததோ அதே அளவுக்கு அந்த கிராமத்தை நோக்கி ஆபத்தும் வர ஆரம்பிக்குது. அதுவும் கொள்ளையர்கள் மூலமா. கொள்ளையர்கள் இந்த கிராமத்துக்குள்ள நுழையறாங்க, தான் இஷ்டத்துக்கு சூறையாடுறாங்க. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய செல்வங்களையும் வளங்களையும் திருடுறாங்க, கொடுக்க மறுத்த மக்களை கொலை செய்யறாங்க. இப்ப மக்கள் ஒரு முடிவுக்கு வராங்க, இந்த தங்கம், வைரம், வைடூரியம் இது எல்லாமே வெளியில இருந்தா தானே கொள்ளையர்கள் ஈஸியா கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. நம்ம பத்திரமா பூமி கடியில மறைச்சு வச்சுட்டா இது ஒரு சிறப்பான ஐடியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நகைகளை மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட கொள்ளையர்கள் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த செல்வங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இப்படியே விட்டா கதைக்காகாது. இந்த கொள்ளையர்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்னு இந்த கிராம மக்கள் கூடி ஒரு யோசனை பண்றாங்க. ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. அது என்ன முடிவு அப்படின்னா, ஒரு சாமியாரை வச்சு பூஜையெல்லாம் பண்ணி ஒரு பிசாசை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட செல்வங்களை எல்லாம் ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டு இந்த பிசாசை காவல் காக்க விட்டுறாங்க. இந்த செல்வத்தை இந்த மக்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணி இந்த பிசாசை வெளியில கொண்டு வருவாங்க. இந்த பிசாசும் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு ஏதாவது கேட்கும். அதை கரெக்டா அந்த பிசாசுக்கு கொடுத்துட்டா அவங்களுடைய செல்வத்தை திருப்பி கொடுத்துருங்க. ஆண்டாண்டு காலமா பாத்தீங்கன்னா இந்த புதையல அந்த பிசாசு காவ காத்து வந்துட்டு இருக்கு. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. இரவு நேரங்க. ஒரு பங்களா வீட்டுல ஒரு அங்கிள் ஆண்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆண்டிக்கு தண்ணி தாக அடிக்குதுங்க. தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ உருண்டு வந்த மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஒரு தங்க காயினுங்க. இந்த காயின் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு பார்த்தா இந்த காயின்ஸ் எல்லாம் கீழே சிந்துற மாதிரியான சத்தம் கேக்குது. அந்த சத்தம் எங்க கேக்குதுன்னு வீட்டோட ஹாலுக்கு வந்து பார்த்தா இந்த ஆண்டியோட வீட்டு ஹால்ல ஒரு தங்க புதையலே கூச்சி வச்சிருக்காங்க. சோ அது மேல ஒரு மோகினி பிசாசு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதை பார்த்து இந்த ஆண்டி பயங்கர ஷாக் ஆகி கண்ணு முழிக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே இந்த ஆண்டியோட கனவுங்க. இப்படி ஒரு கனவு வந்ததை நினைச்சு இந்த ஆண்டி பயங்கரமா பயப்படுறாங்க. அப்ப கணவர் எழுந்திருச்சு மறுபடியும் அதே கனவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, இந்த ஆண்டிக்கு அடிக்கடி இந்த மாதிரி கனவு வந்துகிட்டு இருக்குதுங்க. அதுவும் ஒரே கனவா வந்துகிட்டு இருக்கு. சம்திங் ராங் அப்படின்னு அங்கிள் ஆண்டிக்கு தோணுதுங்க. அதனால ஒரு சாமியாரை கூட்டு வந்து என்னன்னு பாத்துடலான்னு அடுத்த நாள் வீட்டுக்கு ஒரு சாமியாரை கூட்டு வராங்க. அடிக்கடி விசித்திரமான கனவு வருது சாமி அப்படின்னு சொல்ல, என்ன கனவு அப்படின்னு அவர் கேட்கிறாருங்க. அப்பதான் இந்த ஆண்டி சொல்றாங்க, வீட்டோடைய ஹால்ல ஒரு தங்க குவியல் இருக்கிற மாதிரியும் அது மேல ஒரு மோகினி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த மோகினி என்ன பார்த்து ஒரு வியர்டான சிரிப்பு சிரிச்சு பாருங்க, மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு இந்த ஆண்டி சொல்றாங்க. இந்த வீட்டுக்கான வாஸ்து தோஷம் பண்ணணும்னா இந்த வீட்டோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கான ஏற்பாடு பண்றாருங்க. வீட்டு முன்னாடி ஒரு பெரிய பூசணிக்காய் எல்லாம் சுத்தி உடைக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி நானும் இந்த வீட்டுல ஸ்டே பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரியும் அதே மாதிரி கனவு வருதா அப்படின்றத பாத்திரலாம் அப்படின்னு சொல்ல இந்த அங்கிள் ஆண்டியும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த சாமியார் பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட ஹால்ல தூங்கிட்டு இருப்பாருங்க. நடு ராத்திரியில யாரோ ஒருத்தங்க அவர் மேல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அவருக்கு வெயிட்டாவும் ஃபீல் ஆகுது. என்னடான்னு கண் முழிச்சு பார்த்தா இந்த சாமியார் மேல ஒரு விசித்திரமான பெண்ணோட உருவம் உட்காந்துட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து மிரண்டு போன இந்த சாமியாரு துண்டக்கானும் துணியக்கானு தெரிச்சடிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாருங்க. இந்த சத்தத்தை கேட்டு வெளியில வந்த அங்கிள் ஆண்டி என்னாச்சு சாமி அப்படின்னு கேட்க, இந்த வீட்டுல இருக்காதீங்க, இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட விஷுவலா காட்டுறாங்க. இந்த அங்கிள் ஆண்டி வேற ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து வீட்டுல ஏதோ ஒரு பூஜை பண்ணிருப்பாங்க போல. அந்த பூஜை பலனளிக்காம ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அந்த அங்கிள் ஆண்டி கழுத்திருக்கப்பட்ட நிலைமையில இறந்து கிடக்குறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். மனிஷ் அப்படின்றவர் பேரநார்மல் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு டாக் ஷோ ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்காருங்க. அதுல கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. இது என்ன மாதிரியான டாக் ஷோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்வாங்க இல்லையா இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் பேயை பத்தி பேசக்கூடிய ஒரு ஷோங்க. ஒவ்வொருத்தங்க பேயை ஒவ்வொரு விதமா பார்ப்பாங்க. இந்த மனிஷ் என்ன சொல்றாருன்னா, நான்
நான் ஒரு எனர்ஜியா பாக்குறேன் அப்படின்ட்டு. பேய் வந்து தங்களை 2 ஃபார்ம்ல வெளிப்படுத்தும். ஒன்னு ஒரு புகை மூட்டமான உருவத்துல, ரெண்டாவது யாரோ ஒருத்தங்களை மீடியமா பயன்படுத்தி தன்னை வெளிப்படுத்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக்ல டீடைலா போறதுக்கு முன்னாடி நீங்க யாரெல்லாம் பேய் இருக்கு அப்படின்றத நம்புறீங்க அப்படின்னு கேட்க ஒட்டுமொத்த அரங்கமே கை தூக்குதுங்க. எல்லாருமே பேய் இருக்கு அப்படின்றத நம்புறீங்க போல அப்படின்னு சொல்ல கடைசியா ஒரே ஒரு நபர் மட்டும் எழுந்து நிக்கிறாரு. அவர் தான் நம்ம ஹீரோ. ஹீரோ பொறுத்த வரைக்கும் பேய் நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. நீங்க ஸ்டேஜுக்கு வர முடியுமா அப்படின்னு மனுஷ் கேட்கிறாரு. நம்ம ஹீரோ ஸ்டேஜுக்கு போறாருங்க. அப்ப எக்யூப்மெண்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அதுல இந்த பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத டிடெக்ட் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாருங்க. அந்த டிவைஸை ஒன்னு ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு நம்ம ஹீரோ அவரோட பாக்கெட்ல இருந்து எல்லா டிவைஸும் எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. சோ இந்த மனுஷ் கிட்ட என்னென்ன டிவைஸ் இருக்குதோ எல்லாமே நம்ம ஹீரோ கிட்டயும் இருக்கு. பேய் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் எதற்காக இந்த கோஸ்ட் ஹண்டிங் டிவைசஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பேய் இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஒரு விஷயத்து மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல அப்படிங்கும் போது அதை ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காருங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் வெளியில போயிட்டு சைக்கிள்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. ஈவினிங் ஆயிரும், ஆல்மோஸ்ட் இருட்டும் ஆயிருங்க. சைக்கிள்ல வந்துட்டு இருந்த ஹீரோடைய ஃப்ரெண்டு சடனா சைக்கிளை நிப்பாட்டிடுவான். ஏன்டா நின்னுட்ட அப்படின்னு கேட்கும்போது தோ அந்த மரத்துக்கிட்ட பேய் நடமாட்டம் எல்லாம் இருக்குன்னு என்னோட அம்மா சொன்னாங்கடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது வாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டோ பயத்தோடையும் பதறத்தோடையும் ஹீரோக்கு பின்னாடியே சைக்கிள்ல வந்துகிட்டு இருப்பாருங்க. திடீர்னு ஒரு இடி மின்னல் அடிக்கும் பாருங்க. அந்த இடி பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த பையனை தாக்கி ஸ்பாட்லயே அந்த பையன் இறந்து போயிருவான். அடுத்த நாள் ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி இந்த பையன் ராத்திரி நேரம் அந்த வழியா வந்ததுனாலதான் இறந்து போனா, அந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்குது, அந்த இடத்துக்கு யாரும் போகாதீங்கன்னு சொன்னா யாரு கேக்குறா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு நல்லாவே தெரியுங்க அந்த பையன் கோஸ்ட்னால இறந்து போக கிடையாது, மின்னல் தாக்கி தான் இறந்து போயிருக்கான். அப்பவே இதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ராத்திரி நேரம் நம்ம ஹீரோ பேய் இருக்கிறதா சொல்லப்பட்ட அந்த மரத்துக்கிட்ட போறாருங்க. அந்த மரத்தை யாரும் டச் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியும் கம்பி வேலியெல்லாம் போட்டு ஃபென்சிங் பண்ணி வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு அந்த மரத்தை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காருங்க. உண்மையிலேயே பேய் இருக்கு அப்படின்னா இப்ப வாங்க, என் கண்ணு முன்னாடி வாங்க, என்ன அட்டாக் பண்ணுங்க பார்க்கலாம், இங்க பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப இருந்துதான் இவர் பேய் இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதா சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே பேய் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் தான். அந்த பயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இல்லவே இல்ல அப்படின்றத தான் ஹீரோ சொல்ல வராருங்க. மணிஷ் சொல்றாரு, நீங்க பேயை நம்பலன்னு சொல்றீங்க, ஆனா உங்க கையில ஏகப்பட்ட சாமி கயிறு இருக்குதே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க நம்பிக்கைக்கும் ரெஸ்பெக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். என்னுடைய அம்மா என்னுடைய நலன்ல அக்கறை காட்டி என் கையில இந்த மாதிரி கயிறை கட்டி விடுவாங்க. அதை அவுத்தன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் குறைஞ்சிரும், அவங்கள நான் மதிக்கிறேன், அதனால அந்த கயிறை கையிலேயே வச்சிருக்கேன் அப்படின்னு பதில் சொல்றாருங்க. மணிஷும் ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ணா மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம ஹீரோ அவருடைய டிவைஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க பேய் இருக்கா, அமானுஷமான ஆக்டிவிட்டி ஏதாவது நடக்குதா அப்படின்றத கேப்சர் பண்றதுக்காக அந்த பில்டிங்குள்ள அந்த கையில டிவைஸ் எல்லாம் வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்காருங்க. கையில தெர்மோமீட்டர் மாதிரி ஏதோ ஒரு மீட்டரை வச்சிருக்காருங்க. சோ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த தெர்மோமீட்டரோட டிஸ்பிளேல தெரியும். அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெர்மோமீட்டரை டேபிள் மேல வச்சுட்டு உள்ள போய் எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த தெர்மோமீட்டர்ல ஒரு பெண்ணோட உருவம் தெரியுங்க. பட்டுன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க இன்னொரு ஃப்ரெண்டு வராருங்க. ஆக்சுவலா 3 பேர் சேர்ந்து தான் இந்த இடத்துக்கு ஆய்வு நடத்துறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, இந்த ஃபேக்டரியோட ஓனர் பேரு ஸ்டீஃபன், ரொம்ப மோசமான ஆளு, சின்ன பசங்களை எல்லாம் ரேப் பண்ணி இங்க கொலை பண்ணி இருக்கிறாரா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த ஸ்டீஃபனை கொலை பண்ணி இந்த இடத்துலயே புதைச்சிட்டதா ஒரு கதை இருக்கு. அப்ப இருந்தே இந்த ஸ்டீஃபன் இங்க ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருக்கான், எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்குடா அப்படின்னு சொல்ல பட்டு அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி கீழே விழுந்து உடையுதுங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பயப்படுறாங்க. ஆனா ஹீரோ தொடர்ந்து டார்ச் அடிச்சுட்டு முன்னோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல இந்த EMF மீட்டரை வைக்கிறாருங்க. அதாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய மீட்டர். அதுல பீப் சவுண்ட் வருது. ஹீரோ வந்து கொஸ்டின்ஸா ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க என் கூட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாட்டி லைட்டா பிளிங்க் பண்ணுங்க, பேச வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 வாட்டி பிளிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த EMF மீட்டர் பாத்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம நார்மலா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த EMF மீட்டரை எடுத்து பாத்தியாடா இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, காத்துல அசைறதும் கீழே விழுந்து உடையறதையும் பார்த்து பேய்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு அங்க பேய் இல்ல அப்படின்றத நம்ம ஹீரோ நிரூபிச்சுட்டே வந்துட்டு இருக்காருங்க. ஹீரோடைய ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா அம்மா அப்பா, ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்குதுங்க. தங்கச்சி பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இல்ல வெளியூர்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க போல. அப்பப்போ வீடியோ கால்ல தான் இவங்க எல்லாம் பேசிப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ ஒர்க்குக்கும் போயிட்டு இருக்காருங்க. ஒர்க் முடிச்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு வரும்போது ஹீரோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, தங்கச்சி கிட்ட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோவும் தங்கச்சி கிட்ட பேசுவாரு. அப்ப தங்கச்சி சொல்லுவாங்க, என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுது, அப்பாவை எனக்கு அனுப்ப சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா அனுப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஹீரோ ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ரூம்ல வந்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் அப்படியே மிதந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு குழந்தை தொட்டில் ஆடிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு அம்மா கையில கத்தி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ற மாதிரியும் ஹீரோக்கு கனவு வருதுங்க. பட்டுன்னு கண்ணு முடிச்சா எல்லாமே நார்மலா இருக்கு. ஹீரோக்கு இதே மாதிரி அடிக்கடி நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அடுத்த நாள் காலையில ஹீரோ எழுந்திருச்ச உடனே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ராத்திரி வந்த கனவை பத்தி சொல்றாருங்க. எந்த பேயோ எங்க இருந்து வந்ததோ அதுக்கு தாண்டா லெமன்லாம் பக்கத்துல வச்சுட்டு தூங்கணும்னு சொல்றது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இது எல்லாமே வெறும் கனவு, இமேஜினேஷன், இதுக்கு பின்னாடி சயின்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் ஒரு மோஸ்ட் ஹாண்டட்
ஹாண்டட் பிளேஸை சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ஆய்வு நடத்துறதுக்காக போறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த EMF மீட்டர்ல பாத்தீங்கன்னா ரீடிங் வந்துகிட்டு இருக்குது. அப்போ இவங்களை சுத்தி சுத்தி அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பயமா இருக்குதுங்க. ஆனா ஹீரோ கிட்ட அங்க சத்தம் கேட்டுச்சு இங்க சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஹீரோ ஒரு எக்ஸ்பிளனேஷனை தான் கொடுப்பாரே தவிர அது பேய்னு நம்ப மாட்டாரு. அதனால நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டே அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துக்கிறாருங்க. தோ அங்க சத்தம் கேக்குது, அது காத்தடிக்கிறதுனால ஜன்னல்ல இருந்து வர சத்தம். தோ அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, அதுவும் காத்தடிக்கிறதுனால வர சத்தம். தோ அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா, அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படி ஸ்டன் ஆயிடுறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த இடத்துல ஒரு பெண்ணோட உருவத்தை பார்த்து பயங்கர ஷாக்கா வராருங்க. நம்ம ஹீரோவும் எட்டி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெண்ணோட உருவம் தெரியுதுங்க. உடனடியா அந்த பெண்ணோட உருவத்தை ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உருவம் எங்க போச்சுன்னே தெரியலங்க. திடீர்னு அந்த உருவம் முகத்துல முடியெல்லாம் போட்டு மறைச்சுக்கிட்டு ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட பயம் இல்லாம அதை எதிர்கொள்றதுக்காக தயாரா இருக்கிறாரு. பட்டுன்னு அந்த பெண்ணோட உருவம் ஒரு ஸ்ப்ரே எடுத்து மூஞ்சிலேயே அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிருதுங்க. அப்பதான் தெரிய வருது அது பேயெல்லாம் கிடையாது, அது ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த பில்டிங் வெளியில அந்த பெண் ஒளிஞ்சு நின்று தன்னோட அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு சித்தாராங்க. கையில ஒரு சிலையை வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில போறா. அப்பதான் தெரிய வருது அந்த சிலைக்காக தான் இந்த பெண் அந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்றது தெரிய வருது. அங்க கட் பண்ணா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அது ஒரு கோயில் ஃபங்க்ஷனுங்க. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீலகண்டா அப்படின்ற ஒரு சாமியாரோட சொற்பொழிவு இருக்கு. அதுல கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோட அம்மா வந்திருக்காங்க. பட் அங்க இருக்கிறவங்க உள்ள அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த சித்தாரா வருவாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆண்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி உள்ள கூட்டிட்டு போவாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வருவாருங்க. இந்த சித்தாராவோட அம்மா கூட ஹீரோட அம்மா ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. இங்க ஒருத்தரோட சொற்பொழிவை கேட்கறதுக்காக தான் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய சாமியார். அவரை பாக்குறதுக்கு இந்த பொண்ணு தான் உதவி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சித்தாராவை ஹீரோட அம்மா இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. சித்தாராவை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சுங்க, நேத்து ராத்திரி அந்த பில்டிங்ல பார்த்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த சாமியாரோட சொற்பொழிவை கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்றாரு. எதுக்கு அப்படின்னு சித்தாரா கேட்க, என்னோட அம்மா இந்த மாதிரி இவரோட சொற்பொழிவை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க, அதுக்கு உதவி செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ராத்திரி நேரத்துல அந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இந்த சித்தாரா சொல்றாங்க, சித்தாரா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிஸ்டுங்க. பழமையான இடங்களுக்கு போயிட்டு அதோட பழமையை கண்டறியறதுலயும் ஆராய்ச்சி பண்றதுலயும் இவங்க எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காங்க. அந்த வகையில அந்த பில்டிங்ல பழமையான ஒரு சிலையை ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோடைய டீம் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோடைய டீம் ஏதோ ஒரு இல்லீகல் கும்பல் போல அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க. ஆனா இப்ப நேர்ல பார்க்கும்போது ஹீரோ ஒரு இல்லீகலான ஆள் இல்ல அப்படின்றது தெரிய வருது. நீங்க அந்த டைம்ல அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, எங்க அம்மா கிட்ட நீ சொல்ல மாட்டேன்னு நான் சொல்றேன் அப்படின்ட்டு. சரி சொல்ல மாட்டேன் சொல்லுங்க அப்படிங்கும்போது, நான் ஒரு கோஸ்ட் ஹண்டர் அப்படின்ட்டு. ஓ அப்ப கோஸ்ட் ஹண்டிங்காக தான் அந்த பில்டிங் வந்திருக்கீங்க, அப்ப என்ன பார்த்துட்டு கோஸ்ட்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த சொற்பொழிவை முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோடைய ஃபேமிலியும் சித்தாராவோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சித்தாராவும் பாத்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமா சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்குதுங்க. அங்க கட் பண்ணா கோஸ்ட் ஹண்டிங்காக ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்புறம் சித்தாரா 3 பேருமே வருவாங்க. அந்த பில்டிங் வெளியில நின்னுட்டு இருக்கும் போதே தூரத்துல ஒரு சைரன் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். சைரன் சத்தத்தை கேட்டதும் ஹீரோடைய ஃப்ரெண்டு பதற ஆரம்பிச்சிருவாரு. அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவும் சித்தாராவும் பைக்ல கிளம்பிடுவாங்க. அட பாவி விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவரு உச்சா போற மாதிரி நடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வழக்கம் போல அவருடைய ரூம்ல தூங்கிட்டு இருப்பாருங்க. திடீர்னு அவர் அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிருவாரு. சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களும் அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி ஒரு லேடி சின்ன குழந்தைய கத்தியால குத்தி கொலை பண்றதுக்கு வர மாதிரி ஒரு கனவுங்க. பட்டுன்னு ஹீரோ கண்முழிச்சிடுறாரு. இந்த கனவு ஏன் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை பத்தி கேரே பண்ணிக்க மாட்டேன்றாருங்க. இப்போ ஒரு இளநீ கடையில உட்காந்து இளநீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கும். இந்த கோஸ்ட் ஹண்டரா இருக்கக்கூடிய மனிஷ் அப்படின்றவருடைய அசிஸ்டன்ட் மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு. அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருக்குதுங்க. உடனே ஹீரோ பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படி ஹீரோ பைக்ல போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாரி ஒன்று தூரத்துல வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த லாரி தாறுமாறான ஒரு வேகத்துல வந்துட்டு இருக்குதுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் ரொம்ப ஸ்பீடா பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரு பாயிண்ட்ல முட்டி சாவ போறாங்க அப்படின்ற மாதிரியே நம்ம கிட்ட காட்டுவாங்க. திடீர்னு ஹீரோட பைக்கு முன்னாடி ஒரு நாய் வந்து நின்றுங்க. அந்த நாய் மேல ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு நம்ம ஹீரோ பைக்கை நிப்பாட்டிடுவாரு. அந்த நாய் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கும். ஹீரோவை நகர விடாது. பார்த்தா அந்த வழியா லாரி ஒன்று வேகமா கிராஸ் ஆகும். கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த நாயும் போயிருங்க. ஹீரோ அந்த லாரியில அடிபட்டு சாவக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நாய் வாண்டடா வந்து காப்பாத்தின மாதிரி நமக்கு தெரியுதுங்க. மேபி இது ஒரு கோஇன்சிடென்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் சித்தாராவும் இந்த மனிஷை மீட் பண்றதுக்காக போறாங்க. அதாங்க இந்த பாராநார்மல் ஆக்டிவிட்டி எல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் கூட மர்மமான முறையில இறந்து போயிட்டாருன்னு நியூஸ்ல எல்லாம் வந்தது. அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்காருங்க. ஹீரோவை வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய டேபிள்ல ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ல ஒரு சில போட்டோஸ் எல்லாம் இருக்குங்க. அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா மனிஷ் வருவாரு. சாரி கைஸ் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களோட அசிஸ்டன்ட் இறந்து போனது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கும், அதை பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் சார் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்ல தங்க புதையல் இருக்கிறதாகவும் அதை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் போனான். போய் ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப வரவே இல்ல. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தகவல் தெரிய வந்தது. சோ அந்த இடத்துல இவன் கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறான் அப்படின்னு. பட் எப்படி இவன் இறந்தான் அப்படின்னு யாருக்குமே தெரியல. அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி அந்த புதையல காவல் காத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஸ்டின்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. பட்டன் இந்த மனிஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் நீ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நான் ஷேர் பண்ண கிடையாது. இந்த வேலை எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலை அப்படின்றத உன்கிட்ட உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த டீடைல்ஸை தர முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாருங்க. வேண்டாம், இது ரொம்ப
டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்ல சித்தாராவும் பாத்தீங்கன்னா அது எதுக்கு உனக்கு தேவையில்லாம அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சித்தாரா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இல்ல உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல, நீ புதையல தேடி போறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அதனால நீ போக கூடாது அப்படின்னு சொல்ல, இப்ப நான் போகலன்னா உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நான் போல ஓகேவா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல வந்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வழக்கம் போல அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிக்கிறாரு. சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களும் அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிக்குது. லாஸ்ட் டைம் ஒரு அம்மா கத்தி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய கொல்ற மாதிரி கனவு வந்தது இல்லையா, இந்த வாட்டி ஒரு அப்பா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி ஹீரோக்கு கனவு வருதுங்க. பட்டுன்னு கண் முழிச்சு எழுந்திருச்சிடுறாருங்க. தன்னோட வீட்டுல யாருக்குமே தெரியாம பைக் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில வராரு. ஃப்ரெண்ட் ஒருத்தர உதவிக்கு வச்சுட்டு இவரு அந்த இடத்தை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப இந்த நீலகண்டா அப்படின்ற சாமியாரை காட்டுறாங்க. அவர் பூஜையில உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா சித்தாரா ரொம்ப க்ளோஸ். அதனால சித்தாராக்கு போனை போட்டு நீ உடனடியா கிளம்பி வாமா, உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டு சித்தாரா அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது நடு ராத்திரியில போன் கால் வருதுங்க. யாருக்கிட்ட இருந்துன்னா ஹீரோட தங்கச்சி கிட்ட இருந்து. ஹீரோடைய தங்கச்சி வேலை விஷயமா ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வேணும், எனக்கு இப்பவே வேணும், அதை எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு ஹீரோட அப்பா அவங்க அம்மா கிட்ட டீ வைமா, நான் போய் அந்த டாக்குமெண்ட் என்னன்னு தேடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தேட ஆரம்பிக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த நீலகண்டா அப்படின்ற சாமியார் எதற்காக சித்தாராவை வர சொன்னாரு அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. பேசிக்கா நம்ம சித்தாரா இருக்காங்க இல்லையா, ஹீரோடைய ஜாதகத்தை செக் பண்ண சொல்லி இந்த சாமியார் கிட்ட கொடுத்திருந்திருப்பாங்க. இப்போ இந்த சாமியார் சித்தாரா கிட்ட சொல்றாரு, நான் வாழ்க்கையில எவ்வளவோ ஜாதகத்தை பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு ஜாதகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த ஜாதகத்துல முழுக்க முழுக்க மரணம் மட்டுமே தான் இருக்குது. இவன் எங்க போனாலும் இவனை மரணம் துரத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த பர்டிகுலர் கிராமத்தை ரீச் பண்றாருங்க. பேசிக்கா அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதையல் எடுக்கிறதுக்காக ஒரு குரூப் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த குரூப் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு இவரோட ரிசர்ச்சுக்கு உதவி செய்யும் அப்படின்றதுக்காக தான் அதை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாமியாரு யார் இவன் அப்படின்னு பூஜை பண்றவர் கிட்ட கேட்க அந்த பூஜை பண்றவரு காது கிட்ட வந்து சொல்றாருங்க, இவன் இங்க நடக்கிற பூஜையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதனாலதான் சரி பரவாயில்ல வந்து பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படியும் பலி கொடுக்க வேண்டியது இருக்கும், அந்த பலிக்கு இவனை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த இடத்துல மரண ஆபத்து இருக்கு அப்படின்றது தெரியாம ஹீரோ அவரோட ரிசர்ச் அங்க பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் சித்தாரா கிட்ட அந்த சாமியார் சொல்லிட்டு இருக்காருங்க, ஹீரோட வாழ்க்கையில ஹீரோ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மரணத்துக்கான லீட் தான் அப்படின்ட்டு ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா டீ வைக்கிறதுக்காக பாலை ஊத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்றாங்க. இப்ப பூஜை நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பூஜையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த புதையல பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிசாசு இருக்கு இல்லையா, அது வெளியில வருதுங்க. பூஜை கரெக்டான ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கு, அதனால அந்த இடத்துல குழிய தோண்டுங்க, சோ அங்க நமக்கான புதையல் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆளுங்க எல்லாம் குழிய தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய வீட்டுல ஹீரோவோட தங்கச்சி டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக ஸ்டூல போட்டு மேல ஏறி அவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப நம்ம ஹீரோ பூஜை நடக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்காரு இல்லையா, திடீர்னு அங்க இருக்கக்கூடிய மரத்துல இடி விழுகுதுங்க. அந்த மரம் பத்தி எரிய ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற சாமியார் சொல்றாரு, கவனத்தை செதற விடாதீங்க, குழிய தோண்டுங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அப்பா ஸ்டூல் மேல நின்று அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா, அப்ப அந்த ஸ்டூல் மகுட்டி விட்டு பொத்துன்னு ஹீரோடைய அப்பா கீழே விழுந்துருவாருங்க. உடனே ஹீரோடைய அம்மா அடிச்சு பிடிச்சி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு இல்ல நீ போயிட்டு டீ வை அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோடைய அம்மாவும் ஸ்டவ்வை பத்த வைக்கிறதுக்காக போவாங்க. ஆக்சுவலா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஆன் பண்ணிருப்பாங்க, அதனால கேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆயிட்டு இருந்திருக்கும். இவங்க அந்த லைட்டரை பட்ட உடனே பட்டாருன்னு சத்தங்க. அங்க கட் பண்ணா ஹீரோக்கு இந்த தகவல் வந்து சேருது. சோ பூஜை நடந்துட்டு இருக்கும் போதே பாதிலே ஹீரோ பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது ஹீரோடைய அம்மா கையில எல்லாம் இந்த தீக்காயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. எங்கடா போன, உனக்கு எத்தனை வாட்டிடா கால் பண்றது, நல்ல வேலை இந்த பொண்ணு வந்து உதவி செஞ்சதுனால ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. சித்தாரா தான் உதவி செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட நல்ல நேரத்துக்கு சிலிண்டரும் பாத்தீங்கன்னா காலியாகிற கண்டிஷன்ல இருந்திருக்குதுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபிளேம் கொஞ்சம் கம்மியா வந்திருக்குது. சப்போஸ் சிலிண்டர் ஃபுல்லா இருந்திருந்தது அப்படின்னா வீடு முழுக்க அந்த ஃபிளேம் வந்து சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததா வந்து அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப சித்தாராக்கு தெரிஞ்சு போச்சுங்க நம்ம ஹீரோ சொல்லாம கொள்ளாம எங்கே போயிருக்காரு அப்படின்ட்டு. ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்க இவர் சமாளிச்சுட்டே பாத்தீங்கன்னா அங்க உடஞ்சு கிடக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. உண்மையை சொல்லு, நீ என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னுடைய ஜாதகத்தை நீலகண்ட சுவாமி கிட்ட கொடுக்கும்போது அவர் ஜாதகத்தை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு, மரணத்துக்கான ஜாதகம்னு சொன்னாரு, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சித்தாரா திட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க. நியூஸ் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்புறாருங்க. நம்ம ஹீரோ அந்த நியூஸை பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய பூஜையில கலந்துக்கிட்டு ரிசர்ச் பண்றதுக்காக போனார் இல்லையா, ஆனா இவர் பாதியிலே கிளம்பி வந்துட்டாரு. ஆனா அந்த பூஜை பண்ணவங்க எல்லாம் மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. இவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்குதுங்க. பக்கத்துல நின்னுட்டு இருக்கக்கூடிய சித்தாரா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தேன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அப்ப நீ அங்க போயிருந்தியா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நினைச்சு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் இந்த விஷயத்த உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லதான் போறேன், தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா வராருங்க. இவங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே ஹீரோட அப்பா கேட்டுட்டாரு. இது நடக்க கூடாது அப்படின்னு நாங்க இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதுதான் இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா எதையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தியில இருந்து விண்டோ கர்டைன்ல தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குதுங்க. அதை அணைக்கிறதுக்காக இவர் போய் முயற்சி பண்றாருங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு போட்டோ வந்து தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அதை அணைச்சிட்டு இவர் பாக்குறாரு. பயங்கர ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும். ஒரு அம்மா அப்பா பாத்தீங்கன்னா பச்சை குழந்தைய கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி, அந்த அம்மா அப்பா கையில குழந்தையோட நின்னுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோங்க. யார் இந்த குழந்தை, யார் இவங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோட அப்பா சைலண்டா இருக்கிறாருங்க. திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ கேட்கிறாரு, உங்களை தான் நான் கேட்கிறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல உண்மையை மறைக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா உண்மையை சொல்லிடுறாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோடைய பயாலஜிக்கல் அம்மா அப்பா அவங்க தானா, அந்த போட்டோல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தானா. பெத்த தாய் தகப்பனே உங்களை கொல்ல பார்த்தாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் நீ எங்க கிட்ட வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, பெத்த தாய் தகப்பனே எப்படி அவங்களோட குழந்தைய கொல்ல நினைப்பாங்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ கண்ணாடி முன்னாடி நின்று யோசனை பண்றாரு. அடிக்கடி நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வரும் இல்லையா, ஒரு அம்மா அப்பா பச்சை குழந்தைய கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி, அந்த பச்சை குழந்தையே நம்ம ஹீரோ தான் அப்படின்றது தெரிய வருது. இப்ப என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா ஹீரோட அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோவோட ஒரிஜினல் அம்மா பேரு தேவி, ஒரிஜினல் அப்பா பேரு வாசுங்க. வாசுவும் தேவியும் திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரொம்ப நாள் ஆகியுமே அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க. போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, போகாத கோயில் இல்ல, ஏகப்பட்ட வேண்டுதலை வச்சுட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி இவங்க எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குதுங்க. தேவி பிரெக்னென்ட் ஆகுறாங்க. வாழ்க்கை சந்தோஷமா போக ஆரம்பிக்குது. ஹீரோட அம்மா தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரதர் இருக்கிறாங்க. அந்த பிரதரோடைய மனைவி தான் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்தா அந்த அங்கிள் ஆண்டிங்க. அவங்களுக்கு தான் நிறைய அமானுஷமான கனவெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து வீட்டுல செக் பண்ணி, அந்த சாமியார் கூட உங்க வீட்டுல பேய் இருக்குன்னு பயந்து ஓட்டினாங்களே. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்கிள் ஆண்டி பாத்தீங்கன்னா வேற ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து வீட்டுல பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு கனவு வருது, இந்த கனவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்பதான் இந்த சாமியார் ஒரு விஷயத்த சொல்றாருங்க. நீ தங்கி இருக்கிறல்ல, இந்த வீட்டுல புதையல் இருக்கு, அந்த புதையலை அடையணும்னா நீ சில பல பூஜைகள்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ட்டு. என்ன மாதிரியான பூஜை சாமி அப்படின்னு சொல்லி ஆண்டி அந்த புதையலுக்கு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. இந்த சாமியார் சொல்றாரு, 5 அமாவாசை பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு போய் பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பூஜை எல்லாம் பண்ணோம்னா அந்த புதையல் உனக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆண்டி பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. அங்கிள் பாத்தீங்கன்னா எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே போய் அந்த பூஜையில எல்லாம் கலந்துக்கிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் பூஜை நடக்க ஆரம்பிக்குதுங்க. அங்கிளுக்கு இதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. திரும்பவும் அங்கிள் பாத்தீங்கன்னா இதை நிப்பாட்டிக்கலாம், இது என்னமோ பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும் போல அப்படின்னு சொல்ல, சும்மா இருங்க, எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க புதையலுக்கு ரொம்பவே அத்த ஆசைப்படுறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த பூஜைகள்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த சாமியார் வீட்டுக்கு வராருங்க. அந்த புதையல் இந்த வீட்டுல தான் எங்கேயோ இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆருத்ரா நட்சத்திரத்துல பிறந்த ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அவங்களுடைய கண்கள் கண்டிப்பா நீல நிறத்துல இருக்கணும், உங்களோட சொந்தத்திலேயே தேடி பாருங்க, அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்கள வச்சு நம்ம பூஜை பண்ணணும்னா இந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு இந்த சாமியார் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அம்மாக்கான வளைகாப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த ஆருத்ரா நட்சத்திரத்துல பிறந்த ஆள் யாரு அப்படின்னு தேடும் போது அது நம்ம ஹீரோட அம்மா அப்படின்னு அத்தைக்கு தெரிய வருது. அதனால அத்தை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம வீட்டுக்கு இவங்களை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. வளைகாப்பு முடிஞ்ச உடனே இவங்க போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சாமியார் கிட்ட நாங்க பேசியிருந்தோம், அந்த சாமியார் சொன்னாங்க கொஞ்ச நாள் உங்க வீட்டுல இருக்கிறது சேஃப் இல்லையா, குழந்தை பிறக்க போகுது இல்லையா, அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல வந்து இருங்க, எங்க வீட்டுல வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல, குழந்தையோட நன்மைக்காக ஹீரோட அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு சதி வேலை அப்படின்னா உங்களுக்கு தெரியாதுங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மாவை அந்த ஆண்டி அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. இப்ப சாமியார் பாத்தீங்கன்னா மந்திர சக்கரம் எல்லாம் போட்டு பயங்கரமா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த பூஜை எல்லாம் பார்த்தா அவங்க ரொம்பவே ஷாக்கா வராங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டியும் அங்கிளும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தையோட நன்மைக்காக ஒரு சின்ன பூஜை, ஜஸ்ட் இந்த பூஜையில கலந்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருக்கக்கூடிய சக்கரத்துல நம்ம ஹீரோட அம்மாவை உட்கார வச்சிடறாங்க. இப்ப பூஜை நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட அம்மா தன் நிலையை மறந்து விசித்திரமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த சாமியார் சொல்றாரு, சுத்தியும் புத்தியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா அந்த வீட்டை சுத்தியும் புத்தியும் பாக்குறாங்க. உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹால்ல ஏகப்பட்ட தங்கமும் வைரமும் வைடூரியங்களும் புதைஞ்சு கிடக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்ல, இந்த சாமியார் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சு. சோ இந்த வீட்டுல எந்த இடத்துல புதையல் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, உங்க வீட்டோட ஹால்ல தான் புதையல் இருக்குது, நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோட அப்பாக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. ஏதோ குழந்தையோட நன்மைக்காக பூஜைன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, தேவி உனக்கு என்னாச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு எழுந்துரு நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோட அம்மா தன்னிலையை மறந்து தான் அந்த சக்கரத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அங்கிள் இருக்கிறார் இல்லையா, இந்த சாமியார் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த பூசணிக்காய் உடச்சு போடுறது, அங்க சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றதுன்னு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல திடீர்னு ஹீரோட அம்மாக்கு இந்த லேப்ரி பெயின் வர ஆரம்பிச்சிருங்க. மறுபடியும் அவங்க சுய நினைவுக்கு வந்துருவாங்க. சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா
ஹீரோட அம்மாவை அந்த சக்கரத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு போய் ஒரு ஓரமா உட்கார வச்சிருவாங்க. இவங்க கிட்ட உதவி கேட்டா இவங்க இந்த மந்திரத்துல பிஸியா இருப்பாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. சரி நீ இங்கேயே இரு, நான் போய் ஆளுங்க யாராவது கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோட அப்பா கிளம்புவாரு. இப்ப அங்கிள் கிட்ட இந்த சாமியார் சொல்றாரு சாப்பிட்றதுக்கான விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த ஹால் கிட்ட வைங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த ஆண்டி கிட்ட நீ கண்ணை திறந்து பாரு, உன் கண்ணில் என்ன தெரியுதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல ஆண்டி கண்ணை திறந்து பாக்குறாங்க. யாரோ ஒரு 4 பேர் வந்து இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த சாமியார் சந்தோஷப்படுறாரு. சோ நம்மளோட பூஜை கரெக்டா தான் வந்து வேலை செய்யுது அப்படின்ட்டு. இந்த சக்கரத்துக்கு வெளியே இருக்கிற யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த சக்கரத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆண்டிக்கு மட்டும் அங்க என்ன நடக்குது அப்படின்றது தெளிவா தெரியுது. அவங்க தான் அங்க என்ன நடக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சாமியார் பாத்தீங்கன்னா அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் தோண்டும் போது அவர் சுத்தி அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அவர் பயப்படுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அப்பா இருக்கிறார் இல்லையா, வெளியில போனவர் ஒரு பாட்டியை கூட்டிட்டு வந்துட்டு அந்த வீட்லயே பிரசவம் பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்றாருங்க. இப்ப அந்த புதையலை பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிசாசு பாத்தீங்கன்னா எனக்கு பலி கொடு அப்படின்ற மாதிரி கேக்குது. அதனால அங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டை கொண்டாந்து அங்க பலி கொடுக்குறாருங்க. அதோட ரத்தம் எல்லாம் அங்க செதறி கிடக்குது. அதுக்கப்புறம் அந்த புதையலை அது கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தா அந்த பேய் பாத்தீங்கன்னா எனக்கு இது பத்தல அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. அந்த புதையல இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஆக்ரோஷமா அப்படியே மேல வந்து பயங்கரமா ஒரு மிரட்டுதுங்க. எனக்கு பத்தல, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆடை பலி கொடுத்து பத்தல போல ஒரு மாட்டை பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டை கொண்டாந்து பலி கொடுக்குறாங்க. அதோட ரத்தத்தையும் குடிச்சிட்டு எனக்கு பத்தல அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. ஆண்டியோட உடம்புக்குள்ள அந்த பிசாசு பூந்து எனக்கு நீ கொடுத்ததெல்லாம் பத்தல, எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அம்மாக்கு குழந்தை பிறக்குது. அதாவது நம்ம ஹீரோ பிறக்கிறாருங்க. என்னடா இது ஆட்டையும் பலி கொடுத்தாச்சு மாட்டையும் பலி கொடுத்தாச்சு, எதுவுமே பத்தல அப்படின்னா வேற எனத்தை தான் பலி கொடுக்கறது அப்படின்னு இவங்க யோசனை பண்ண அப்பதான் இந்த சாமியார் இந்த அங்கிளை கவனிக்கிறாருங்க. இந்த அங்கிள் என்ன பண்றாருன்னா பிறந்த குழந்தைய பலி கொடுக்கறதுக்காக அவங்க கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோட அம்மா அப்பா இந்த அங்கிளை துரத்தி விட்டுருவாங்க. இப்ப இந்த சாமியார் பாத்தீங்கன்னா உனக்கு மனுஷ பலி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த அங்கிளை போட்டு தள்ளிடுறாருங்க. ஸோ அங்கிளோட ரத்தத்தை குடிச்சிட்டு இந்த பேய் வந்து புதையில கொடுத்துருன்னு பார்த்தா எனக்கு பத்தல அப்படிங்குதுங்க. என்னடா அது மனுஷனை பலி கொடுத்தும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் என்ன பண்றாருன்னா பூஜை பண்ண இந்த ஆன்டிவே கத்தியால வெட்டி கொலை பண்றாருங்க. அங்கிள் ஆண்டி 2 பேருமே செத்து போயிடுறாங்க. ஆனாலும் அந்த பேய் பாத்தீங்கன்னா எனக்கு பத்தல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குது. அட என்னடா அது எதுவுமே பத்தலன்னா உனக்கு என்னதான் வேணும், ஒருவேளை என்னோட ரத்தத்தை எதிர்பார்க்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவர் வெட்டிக்கிறாருங்க. அந்த ரத்தத்தை குடிச்சிட்டும் அந்த பேய் எனக்கு இது பத்தல அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த சாமியாரும் செத்து போறாரு. இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்திருப்போம். இந்த அங்கிள் ஆண்டி மர்மமான முறையில அந்த வீட்டுல இறந்து போயிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோட அப்பா சொல்றாருங்க, எப்படியோ அந்த இடத்துல இருந்து வாசுவும் தேவியும் அவங்க குழந்தைய காப்பாத்திட்டு தப்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவங்களால நிம்மதியா வாழ முடியலங்க. என்ன நடந்திருக்கும்னா அந்த பேய் வந்து அந்த குழந்தைய தான் எதிர்பார்த்து இருந்திருக்குது. அந்த குழந்தைய தான் இன்டைரக்டா பலி கொடுக்க சொல்லி கேட்டுட்டே இருந்திருக்குது. அது புரியாம தான் இந்த சாமியாரே அங்கிள் ஆண்டி மற்றும் சாமியாரையே பலி கொடுத்து வச்சிருந்திருக்காரு. பட் அந்த பேய் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல ஆசைப்பட்டுருச்சு. அதனால நம்ம ஹீரோவோட ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோவோடைய பயாலஜிக்கல் அம்மா இருக்காங்க இல்லையா தேவி, அவங்களோட உடம்புக்குள்ள வந்து கத்தியால குத்துறதுக்கு முயற்சி பண்ணும். அப்ப கரெக்டா அப்பா வந்து தடுத்துருவாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க டப்புன்னு சுயநனவுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்பா இதே மாதிரி கொல்றதுக்காக போவாரு, அம்மா போய் தடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இவங்களை சுத்தி நடக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பெத்த தாய் தகப்பனாலேயே அந்த குழந்தைக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் உயிரோட இருந்தா அந்த குழந்தைனால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மண்ணெண்ணெய் ஊத்தி தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய எடுத்து இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஹீரோட அப்பா அம்மா வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிறதுனால தான் பிரச்சனை, இங்க வந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாங்க. ஆனா இங்க வந்தும் பாத்தீங்கன்னா ஹீரோடைய விதி அங்க போகணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு எல்லா உண்மையும் ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க அம்மா அப்பா வாழ்ந்தாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு இவரோட அந்த EMF மீட்டர் அந்த டிவைஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு அங்க போறாருங்க. இன்னுமே என்னோட அப்பா அம்மா இங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலான்னு. ஆனா இவர் தான் ஆவி பூதம் இதெல்லாம் நம்பாத ஒரு ஆளாச்சு. இருந்தாலும் தன்னுடைய அப்பா அம்மா மேல இருக்கக்கூடிய பாசத்தின் மூலமா நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிரசன்ஸை வெளிப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த மீட்டர் ஆன் பண்ணுவாருங்க. அந்த மீட்டர்ல ஹெவியா ரீடிங் வர ஆரம்பிக்கும். அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அசைய ஆரம்பிக்குங்க. தன்னை அறியாமையே பாத்தீங்கன்னா ஹீரோ அங்க அவங்க அம்மா அப்பாவோட பிரசன்ஸ் இருக்கிறத உணர ஆரம்பிப்பாரு. இப்ப இந்த நீலகண்ட சாமியார் இருக்கிறார் இல்லையா, அவரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அவர்கிட்ட எதனா சொல்யூஷன் கிடைக்குமான்ட்டு அப்பதான் அந்த சாமியார் ஒரு விஷயத்த சொல்றாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ பைக்ல வேகமா வரும்போது ஒரு லாரி ஒண்ணு ஹீரோ மேல இடிக்கிறதுக்காக வந்திருக்கும். அப்போ ஒரு நாய் வந்து தடுக்கும் பாத்தீங்களா, அது ஏதோ கோஇன்சிடென்ட்டா நடந்ததெல்லாம் கிடையாதுங்க. ஹீரோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து ஹீரோவோட உசுரை காப்பாத்தி இருக்காங்க. அதே சமயம் பூஜை நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிருந்திருப்பாரு. கரெக்டா அந்த பேய் வெளியில வந்து ஹீரோவோட கதையை முடிக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். அப்ப கரெக்டா வீட்டுல அம்மாக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்திருப்பாரு. அதை பண்ணதும் நம்ம ஹீரோவோட பயாலஜிக்கல் அம்மா அப்பாவோட ஆன்மா தான். சோ இந்த மாதிரி வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம ஹீரோவோட உசுரை அவங்க காப்பாத்திக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த நீலகண்டா சாமி பாத்தீங்கன்னா பல விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோட அம்மா என் பையனை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் கண்ணை மூடி யோசனை பண்ணி பாக்குறாரு. சோ இவரு அந்த பிசாசை எதிர்த்து சண்டை போடும்போது அந்த சண்டையில இவர் உயிரிழந்துட்டதா இவருக்கு தோணுதுங்க. கரெக்டான ஒரு டைம் வரும். சோ அந்த டைம் தான் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அதே சமயம் நம்ம ஹீரோக்கு வர சந்திர கிரகணம் வரைக்கும் தான்
தான் டைம். இவரு பேயை தேடி ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அந்த பிசாசு பாத்தீங்கன்னா அதோட சக்தியை பெருக்கிட்டு எப்படா நம்ம ஹீரோவை போட்டு தள்ளலான்னு காத்துக்கிட்டே இருந்திருக்குது. பட் ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோட அம்மா அப்பா ஆன்மா வந்து தடுத்துட்டு இருந்திருக்காங்க. வரப்போற சந்திர கிரகண தன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. தன்னோட உயிர் போயிருமோ, தனக்கு என்ன நடந்துருமோ அப்படின்னு பயந்துட்டே உட்காராம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் இந்த டெஸ்லா காயில பத்தி ஹீரோ தெரிஞ்சுக்கிறாருங்க. அதாவது டெஸ்லா காயில் பக்கத்துல நம்ம எலக்ட்ரானிக் பொருளை ஏதாவது எடுத்துட்டு போனோம்னா ஒயர்லெஸ்ஸா பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து டெஸ்லா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதனாலதான் அதுக்கு பேரு டெஸ்லா காயில்னு வச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பே ஒரு தரமான கண்டுபிடிப்புங்க. இந்த ஒயர்லெஸ் சார்ஜர்லாம் வருது இல்லையா, ஸோ அதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து விதை. ரைட்டு, பேக் டு த ஸ்டோரி. இந்த டெஸ்லா காயில் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மெட்டலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க சயின்டிஃபிக்கா வந்து அந்த பேயை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாங்க. சில பேர் பேயை பயமா பார்ப்பாங்க, சில பேர் ஒரு உருவமா பார்ப்பாங்க. ஆனா மனிஷ் பாத்தீங்கன்னா பேயை ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா பாக்குறாரு இல்லையா. ஸோ பேய் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ அந்த பேய் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கணும்னா பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் சேர்ந்து ஒரு இடத்துல நியூட்ரலைஸ் ஆயிரும். அப்படி நியூட்ரலைஸ் ஆகும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம அட்டாக் பண்ணோம்னா ஈஸியா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அதாவது அந்த பேயை இவங்க பேயா பார்க்காம ரெண்டு எனர்ஜியை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு போறாங்க. இதுல கொஞ்சம் ஆன்மீகத்தையும் மிக்ஸ் பண்றாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிராக்டிகலா அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வச்சுட்டு அதை சுத்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியை பிளேஸ் பண்றாங்க. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு லிங்கத்தையும் ஒரு மெட்டல்ல தயார் பண்ணி அந்த சர்க்கிளை சுத்தியும் பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த பொம்மை பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட ஆரம்பிக்குது. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்டா இதை பண்ணி பார்த்த நம்ம ஹீரோ நேரடியா இதை பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. ஆனா ஹீரோட அம்மா கோச்சிட்டு போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. நீ போக கூடாது, உன்னோட உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோ சொல்றாரு, நான் இப்ப போறது என்ன காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும் கிடையாதுமா, என்னோட அம்மா அப்பா ஆன்மா சாந்தி அடையாம என்ன காப்பாத்துறதுக்காக இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிம்மதியா முக்தி அடையணும் இல்லையா, அதுக்காகவாது நான் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாருங்க. இப்ப அந்த பர்டிகுலர் பங்களா வீடு ஆக்சுவலா அந்த பங்களா வீட்டோட ஹால்ல தான் பாத்தீங்கன்னா இந்த புதையல வச்சிருக்காங்க. சோ அந்த இடத்துல தான் இந்த பேய் இருக்குதுங்க. இப்ப அந்த பங்களா வீட்டுக்கு வெளியில சிவபக்தர்கள் எல்லாருமே பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பேய் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த சுத்தி மார்க் பண்ணி ஒரு லிங்கமா பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு 2-3 லிங்கத்தை பிளேஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் வைப் வந்து அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைபை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய எலக்ட்ரானிக் டிவைஸ்ல எல்லாம் பயங்கரமா டிடெக்ட் ஆக ஆரம்பிக்குதுங்க. சோ அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜியோட பிரசன்ஸை இங்கனால பார்க்க முடியுது அப்படின்ட்டு தொடர்ந்து நம்ம ஹீரோ அவரோட ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு லிங்கமா எடுத்துட்டு போய் கரெக்டா அந்த இடத்துல பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு சென்டர்ல அந்த பேய் வந்து உட்காருதுங்க. ஹீரோ பார்த்து சிரிக்குது. அதுக்கப்புறம் உருவ மாற்றம் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோ கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. அதாவது இந்த விஷயத்த பண்ண விடாம தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுது. நம்ம ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பேயை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சாட்டை எடுத்து அந்த பேயை போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. பட் வெளியே இருந்து பாக்குறவங்களுடைய கண்களுக்கு எதுவுமே தெரியல. ஹீரோ தன்னைத்தானே சாட்டையில அடிச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோ அந்த சர்க்கிள்ல இருக்கிறதுனால நம்ம ஹீரோடைய கண்களுக்கு மட்டும்தான் அந்த பேய் தெரியுது அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா ஹீரோவோட ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேயும் காத்துட்டு இருந்துச்சு. அவ்வளவு சீக்கிரம் அதுவும் சும்மா விட்டுருமா? அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே பூந்து ஹீரோவை தன்னைத்தானே அட்டாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுதுங்க. அந்த இடத்துக்கு ஹீரோடைய அம்மா அப்பா ஆன்மா வருதுங்க. நம்ம ஹீரோவோடைய உயிரை காப்பாத்துது, மறுபடியும் சுயநனவுக்கு வர வைக்குது. இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அவங்க அம்மா அப்பாவோட உருவத்திலேயே வந்து ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுதுங்க. இருந்தாலும் அந்த பேயோட சதி வலையில இருந்தெல்லாம் தப்பிச்சு அங்க இருக்கக்கூடிய வேலை எடுத்துட்டு போய் ஒரு சொருகிடுறாருங்க. பட்டுன்னு அங்க இருக்கக்கூடிய EMF மீட்டர்லாம் நார்மலாக ஆரம்பிக்குது. ஸோ அங்க இருந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல இருந்து தும்சம் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிய வருது. இவங்க அம்மா அப்பாவும் சாந்தி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நார்மல் லைஃபுக்கு வராருங்க. இந்த சம்பவம் நடந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒருத்தன் இந்த மாதிரி பலி கொடுத்து புதையல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த பேய்க்கு மறுபிறவி கிடைச்சு மீண்டும் அந்த பேய் வெளியில வருதுங்க. செகண்ட் பார்ட்டுக்கான லீடை வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.